ஹலோ கேஸ், வெல்கம் டு கைல் ப்ரோமோ. டுடே எபிசோட் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அன்பு இருக்கான்ல, அன்பு வந்து இந்த மாதிரி எழிலோட அம்மாவை போய் இந்த மாதிரி கொலை முயற்சி பண்ணியிருப்பான்ல. எப்படின்னா கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். இந்த மாதிரி என் அக்காவை பற்றின தப்பான வீடியோ வந்து நீ வந்து ரீபோஸ்ட் பண்ணி அவள் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு அவன் மேலே எந்த தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணணும், அப்படி இல்லாட்டி அவங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாள். அப்போ வந்து தனமும் ஷாலினியும் வந்து இந்த மாதிரி பிரித்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. சண்டை வேணாம் அன்பு வா அன்புன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இப்போ அப்பயே சொல்லியிருப்பான், சும்மா விட மாட்டேன்டா, உன்னோட ஹையர் ஆஃபீஸர்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹையர் ஆஃபீஸர்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடுவேன். இந்த மாதிரி உங்கள் போலீஸ் ஆஃபீஸர் அன்பு வந்து என்னை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ண, எப்படி நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அவரு சரி சரி நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் விசாரிச்சு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அவட இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்லாம் அன்பு வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு இந்த மாதிரி அன்பு என்ன அன்பு நீங்கள் வந்து இந்த உங்கள் வீட்டுக்கு போனீங்களா போகலையான்னு சொல்லி கேட்கும்போது, நான் போனேன் சார்னு சொல்லும்போது, போயிருக்கீங்க, போனது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிங்களாம்ல, இது உண்மையாக சொல்லி கேட்கும்போது, சார் அப்போல்லாம் கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணல சார். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னோட அக்கா வந்து தப்பாக பேசி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அதை பார்த்துட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் என் அக்காவை தப்பாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டையே காலி பண்ண போக சொல்லிட்டாங்க. அந்த கோவத்தில் நான் போய் அவங்கள வந்து மிரட்ட செஞ்சேனே தவிர கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணல சார் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன அன்பு நீங்கள் சொல்கிறது உண்மையை நம்பலாமான்னு சொல்லிட்டு, சார் கண்டிப்பாக நம்புங்க சார், தேவைன்னா வந்து அவங்களை கூப்பிட்டு விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்பு சொல்லிடுவான். ஓகே நான் விசாரிக்கிற அன்பு, நீங்கள் போங்க, விசாரிச்சுட்டு நான் என்னென்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போக சொல்லிடுவான். போயிட்டு இருக்கும்போது எப்படின்னா இந்த மாதிரி திடீர்னு மீனாட்சி வந்து இந்த மாதிரி கையில் கால் போய் என்ன கையில் அதுக்காட்டி எங்களை என்ன மறந்துட்ட போலன்னு சொல்லும்போது, யார் நீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, யாரா எப்படி என் பையனை இது பண்ணி அடித்து என் பையனை வந்து என் நிலைமைக்கு ஆளாக்குனீங்களோ அது வரைக்கும் அதனால உங்கள் குடும்பத்தில் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மீனாட்சி சொன்னோடனே கண்டுபிடிச்சிருவா கையில். கண்டுபிடிச்சிட்டு இப்போ உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லும்போது, என்ன வேணுமா, என் பையனை வந்து ஜெயிலுக்கு அமிச்சிட்டிங்களா, அதனால அவங்க சும்மா விட மாட்டேன்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்க அவங்க பையன் வந்து சரியான சைக்கோ, அதனால தான் நாங்கள் இது பண்ணோம், நீங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்து நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீங்கள் வேறையான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா, உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எங்கே இருக்கான்னு கால் பண்ணி கேளுன்னு சொன்னோன்னே, என்ன பண்ண நீங்கள் சொல்லுங்கள் சொல்லும்போது, டப்புன்னு வந்து இந்த மாதிரி மூர்த்தி கால் பண்ணி கையில் யாரோ ஒருத்தன் வந்து எங்களை துரத்திக்கிட்டு இருக்கான்னு சொன்னோன்னே, டப்புன்னு ஆனந்தி கால் பண்ணி, அக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா, யாரோ ரவுடி என்னை துரத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே, அன்பு அக்கா யாரோ துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஆள் அப்படி சொன்னோடனே வந்து என்ன கையில் பயந்துட்டியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இனிமேல் உன் வாழ்க்கை ஃபுல்லாக நீ பயந்துட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மீனாட்சி சொன்னோடனே, எங்கே பாரு என் ஃபேமிலி எதுவும் பண்ணாதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படி தான் பண்ண வேண்டியன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டப்புன்னு வந்து எல்லோரும் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. வீட்டு வாசலுக்கு வந்து 4 பேர் நின்றோடனே இந்த மாதிரி வீரம் படம் டயலாக்லாம் விட்டுட்டு இருக்காங்க. என்னடா சொல்லி வச்ச மாதிரி 4 பேர் இதே இடத்துல வந்து கூடியிருக்கீங்கன்னு சொல்லும்போது, கூடினது 4 பேரில் 5 பேர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆனந்தி சொல்கிறா. என்னடா வீரம் படம் டயலாக்லாம் விட்றீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கையில் வந்து வெளியே வந்தோடனே அங்கே பாடுறா கொஞ்சம் மூர்த்தி சொல்கிறான். மூர்த்தி சொன்னோடனே டப்புன்னு ரவுடி பார்த்தோன்னே, என்னடா இவன் வெளியே வரான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ரவுடியாக சிரிச்சுக்கிட்டு அந்த 5வது என்ன கதையாக வரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையில்கிட்ட போகிறாங்க. கையில் பார்த்தா ஒரே அடி அடிச்சு விட்டுறா. அடிச்சு விட்டோன்னே பறந்து போய் விழுந்துடுறாங்க. எல்லாரும் அடிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஓடிடுறாங்க வழி தாங்க முடியாமல். அப்போ வந்து இந்த மாதிரி மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு நாங்கள் இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீ வேற சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கா, சரியா ஃபோனை வைன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டாரா. அப்போ வந்து மீனாட்சி சரியான டென்ஷன் ஆயிடுது. அப்படின்னா ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்டால, அதனால இதுக்கப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுரு. இது பார்த்தா சொல்லிட்டு இங்கிட்டு வேற இவ வேற எழிலோட அம்மா ரூல் கோவத்தில் இருக்கா, மீனாட்சி கோவத்தில் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஓனர் வீடை காலி பண்ண போய் சொல்லிட்டாங்க. எழில ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இந்த கையல் சீரியல் ஏன் தான் இப்படி எடுக்கிறான் இனிமேல் தெரியல. இது ரொம்ப டென்ஷனில் இருக்கா கையில். அதோட இப்போ என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மூர்த்திட்டு சொல்லிட்டு இருக்கா. முதல்ல நான் வந்து எழில் மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சிட்டோம்னா இதெல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எழில தான் எங்கே தேடுறது, எங்கே தெரியுமே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு கையால் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம மாப்பிள்ளையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மேலே இருக்க கெட்ட பேர் முதல்ல நீங்கிரும். அப்புறம் வந்து நம்ம பொறுமையாக வந்து எல்லா மேட்டரையும் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு தான் இப்போ நம்ம எழில தேடணுமே சொல்லிட்டு இருக்கும்போது, அக்கா எனக்கு என்னமோ இந்த எழிலோட எழில் மாவோட அம்மா மேலே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா பையனை காணன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அன்பு எனக்கும் அவங்க மேலே டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷாலினியும் சொல்கிறா. சரி வாங்க நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்போம் சொன்னதுக்கே, கேட்டால் மட்டும் சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையல் சொல்கிறா. நான் கேட்டதுக்கே சொல்லலை, நீங்கள் கேட்டால் அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்களா, அவங்க வந்து கேட்டாலும் சொல்கிற ஆள் கிடையாது, அவங்க ஏதாச்சும் பண்ணி தான் நம்ம உண்மையை வர வைக்கணும்னு சொன்னபோது அன்பு சொல்கிறான், அக்கா என்னக்கா பண்ணணும் சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை அன்பு நீ இன்றைக்கி பண்ண மாதிரி முட்டாள்தனம் வந்து பண்ணிடாத, அவங்க வாயாலே நம்ம சொல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னபோது, ஓகே சட்டப்படியே நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம்க்கான்னு சொன்னோம். என்ன அன்பு பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அன்பு இந்த மாதிரி ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி அவங்கள இது பண்ணணும் சார், அவங்க தான் எங்கள் மாமா இங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க, ஒழிச்சு வச்சுட்டு என் அக்கா மேலே பழைய போட்டு எங்கள் அக்கா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் ஆஃபீஸர் லேடி வேறு எங்கள் அக்கா போட்டு அந்த அடிச்சு உங்களுக்கே தெரியும்லன்னு சொன்னோன்னே, ஆமாம் அன்பு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லும்போது,
அதான் சார் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன். சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நேராக இந்த மாதிரி போய் அவங்க அம்மாட்ட எழில் அம்மாட்ட இந்த மாதிரி விசாரிக்கிறார் போலீஸ் ஆஃபீஸர். என்ன சார் என்ன வந்து விசாரிக்கிறீங்கன்னு சொல்லும்போது, அன்பு தானே கொலை மிரட்டல் விட்டான், நீங்கள் அவனை போய் விசாரிக்க என்ன விசாரிக்கன்னு சொல்லும்போது, அன்பெல்லாம் விசாரிச்சு முடிச்சாச்சு, அதனால தான் உங்களை விசாரிக்க வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நடந்ததை மட்டும் உண்மையாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டோடனே சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி அன்போட அக்கா வந்து நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னு சொல்லும்போது, தப்பாலாம் போல நான் உண்மையான சொன்னேன்னு சொல்லும்போது, அப்படியா உங்கள் பையனை காணும்னு சொல்கிறீங்களா, வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இப்போ வரைக்கும் உங்கள் ஏன் எதுக்கு கண்டுபிடிச்சிக்கலாதுன்னு கேட்கவே இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிடுன்னு. அது வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருன்னு நம்பிக்கை தான் இருந்தாலும் ஒரு பாசத்தில் வந்து அடிக்கடி கேட்கணும்ல. ஆனால் கையில் அப்படி வந்து இல்லை, கையில் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ அவங்க கடத்திருக்க மாட்டாங்கன்னு தோணுது, நீங்கள் தான் கடத்தி வச்சிருக்கீங்களா, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை விசாரிக்கணும், கொஞ்சம் ஸ்டேஷன் வர முடியுமான்னு சொல்லும்போது, நான் யாரும் தெரியுமான்னு சொல்லும்போது, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்குன்னு சொல்லும்போது, என் ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னால், அரெஸ்ட்லாம் பண்ணல மேடம், விசாரிக்க தான் போகிறோம் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோன்னே எழுதாமல் அந்த மாதிரி போதுமா விசாரிச்சதெல்லாம் போதுமான்னு சொன்னோடனே போதும் மேடம் நீங்கள் கிளம்பலாம்னு சொல்லிட்டு அன்புகிட்ட கால் பண்ணி, அன்பு எனக்கு என்னமோ அந்த லேடி மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க நாங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் அவங்க உடனே டான் ஆன்சர் ஏதோ ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேனே. நான் தான் சொன்னேன் சார், அவங்க தான் என் மாமா ஏதோ கடத்தி போய் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன், அவங்கள வந்து நம்ம பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போனோம்னா என் மாமா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் சார்னு சொன்னோன்னே, அப்படியே அன்பு சரி ஓகே நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அன்பு வந்து போலீஸ் ஆஃபீஸரும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. அந்த மாதிரி அதோட பக்கத்தில் இருப்பா தெரியுமா அந்த பொண்ணு, ஏற்கனவே எழிலுக்கு வந்து கட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாள், அந்த பொண்ணும் அவங்க எழிலோட அம்மா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இவங்க இதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த மாதிரி எழில பார்த்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கிறது போலீஸ் அன்பு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு ஓ அப்போ மாப்பிள்ளை இங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனதுக்கப்புறம் இந்த மாதிரி டாக்டர் விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் அந்த போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்கிறாரு. இவருக்கு என்னாச்சு சொல்லும்போது, இந்த மாதிரி நான் யாரோ அடிச்சு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க, அட்மிட் பண்ணியிருந்தாங்க, ஒரு 5 வெளியே இருக்கிற பார்த்து யாரோ அட்மிட் பண்ணி அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் இருக்கார், அவர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், போக தான் ரெக்கவர் ஆவார், நாங்கள் என்னென்னு சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கோம், இவங்களை வந்து ரொம்ப நாளாக வச்சு பார்த்துட்டு தான் இருக்காங்க, நீங்கள் யார் இவ்வளோ கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, இவரோட சொந்தக்காரர் தான் இவரோட அக்காவை தான் அவர் கட்டியிருக்காரு. ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு, இல்லை இந்த ஒரு பணக்கார மேடம் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, என் பையன் எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க சொன்னாங்க. அப்படியா தேங்க்யூ டாக்டர் நீங்கள் அதோட சொல்லிட்டு இந்த மாதிரி அன்பு வந்து போலீஸ் ஆஃபீஸர் வெளியே போயிட்டு இந்த மாதிரி கையில் கல்வின அக்கா மாமா இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே, எங்கே இருக்க அன்பு சொல்லு அன்புன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை அக்கா நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வாங்க நேரில் பார்த்து தான் சொல்ல முடியும் சொன்னேன். எதுக்கிட்ட ஹாஸ்பிட்டல் நம்ம முதல்ல நேரில் வாங்கன்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி கையில் எல்லாம் நேரில் வராங்க சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன்னு சொல்லும்போது கொஞ்சம் அங்கே பாருன்னு சொன்னோன்னே பார்த்தா கையில் வந்து எழில பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு எழிலுக்கு என்னடாச்சு கேட்கும்போது, யாரோ 5 பேர் சேர்ந்து மாமா அடிச்சு போட்டிருக்காங்க, இந்த அடிச்சு போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இப்போ தான் ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கு, அதனால தான் இவ்வளோ நாள் வந்து நம்ம எங்கே தேடியுமே மாமா கிடைக்கலன்னு சொன்னோன்னே, மூர்த்தி அதானே சொன்னேன்ல மாப்பிள்ளைக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னு, அதனால தான் இருந்தாலும் மாப்பிள்ளை வந்திருப்பாரு அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகலைன்னா சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, இப்போ எழிலுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குது, இது யாரை அவர் அட்மிட் பண்ணான்னு கேட்கும்போது, வேறு யார் அட்மிட் பண்ணது வேறு ஆளுக்க தான், ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து எழிலோட மாமாவோட அம்மா தான், அவங்களுக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சு தான் அவனை மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொன்னேன். சார் இப்போ புரிஞ்சுதா சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே அவங்க மேலே கரெக்டாக ஆக்ஷன் எடுங்க சார்னு சொன்னேன். கண்டிப்பாக போய் ஆக்ஷன் எடுக்காமல் எப்படி இந்த மாதிரி ஃபோர்ஜரித்தனம் பண்ணியிருக்காங்களா, கண்டிப்பாக உங்களை ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது எழிலோட அம்மா கரெக்டாக வந்துடுறாங்க. ஐயோ இவங்க எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னு சொன்னோன்னே, என்ன மேடம் எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சு சொல்கிறாங்க. அதோட அந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, see you.